சீக்கிரம் வீடு தேடணும்டா. அப்பா வேற சென்னைக்கு வரவா வீடு தேடி தரவான்னு கேட்டுட்டு இருக்காரு. அவர் சென்னைக்கு கிளம்பி வரதுக்குள்ள நம்மளே என்ன ஃப்ளேவர் இருக்கு? இதோட பெருசு பாக்கா. ஐஸ்கிரீம் வாங்கவா? உனக்கும் தோணுச்சா? எவ்வளோ சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகுற? ஏய், டிஸ்ட்ராக்ட்லாம் ஆகலடி, நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்பா வர போறாரு, வீடு தேடணும் அதானே. ஆனால் வீடு தராமல இருக்கேன். இங்கே போனாலும் கப்பிள்ஸா மேரிடான்னு கேட்குறானுங்க. ஏய், நம்ம ஏன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லி வீடு தேடக்கூடாது? மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்பாங்களே, ஃபேக்காக தான் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் ஜெயில தான் போய் லிவ் இன் இருக்கணும். உருப்படியா ஏதாச்சும் ஐடியா தெரியா? ஏய், சும்மா சும்மா ஏன் கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? நான் மட்டும் என்ன 4 பேரோட போய் லிவின்ல இருந்துட்டா வந்திருக்கேன். சும்மா 4 இடத்துல போய் அலைஞ்சு பாரு, அப்ப தெரியும் அந்த கஷ்டம். சரி வரேன்க்கா. வந்துட்டான். எனக்கு என்னமோ இந்த லிவினை பத்தி பேச ஆரம்பிச்சதுலேருந்து பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. இந்த லிவின் நம்மளுக்கு தேவைதானா? தனியா உன்னை வந்து யாரும் லிவின்ல இருன்னு கம்பல்லாம் ஒன்றும் பண்ணல. 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தானே. பிடிச்சிருந்தா இரு, இல்லைன்னா கிளம்பு. லிவின் வேணாம், ஒரு இளவும் வேணாம். அக்கா 2 ஐஸ்கிரீம். சாரி. தனியா நீ மட்டும்தான் ரிஸ்க் எடுக்கிறதா நினைச்சிட்டு இருக்காது. எனக்கும் இதெல்லாம் புதுசு தான். நானும் இங்க என்ன பண்றது தெரியாம தான் சுத்திட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீ வந்து நின்னு இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தா அப்புறம் நான் என்ன பண்றது? டேய் சாரி, நான் மீன் பண்ணி சொல்லல. உனக்கு தான் தெரியும்ல நான் மைண்ட்ல வரது ஃபில்டர் இல்லாம சொல்லிடுவேன்னு. சாரி. பாப்பா பாப்பா சாரி ப்ளீஸ். இது வேணாம், அதை கொடு. ஐ அதை கொடுக்க சொன்னடி. ஏன் கிட்ட தானே வருவ, அப்ப வச்சுக்கிறோம். உனக்கு ஒரு புரோக்கர் கான்டாக்ட் அனுப்பியிருக்கேன், நாளைக்கு போய் பேசலாம். உனக்கு எங்க இருந்து புரோக்கர் கான்டாக்ட்லாம்? ஒரு சைடு மட்டும் எஃபோர்ட் போட்டா பத்தாது, 2 சைடு எஃபோர்ட் போடணும்னு அப்படி. ரெண்டு லிவிங்க்கு வீடு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அது ஹைரிங் சீசன் வேற. ஐயோ ரொம்ப கஷ்டமாச்சே. கஷ்டமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நான் பார்த்துக்கிறேன். கரெக்டான நாளுக்கு தான் வந்திருக்கீங்க. 2 மாசம் வாடகை, என் கமிஷன் 20,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வீடு பார்த்து முடிச்சிடலாம். என்னன்ற சார்? 2 மாசம் வாடகை 20,000 அதிகமா தெரியலையா சார்? அப்பா அம்மாவுக்கு தெரியாம லிவிங்ல இருக்கிறது உங்களுக்கு தப்பா தெரியலையா சார்? தம்பி டிமாண்ட் அதிகம், நீங்க மட்டும் சொல்றீங்க. இங்க பாருங்க, ஓகேனே சொல்லுங்க, முடிச்சு கொடுத்துறேன். கை வசனம் மட்டும் ஒரு வீடு இருக்கு, இன்னைக்கே முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? ஓகே தான் சார். ஓகேவா? சரி சார். ஆனா ஒரு பொய் மட்டும் சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? என்ன போய்? அது ஒன்றும் இல்லை, அண்ணன் தங்கச்சி போய் சொல்லுங்க, மீதிலாம் நான் பார்த்துக்கிறேன். அண்ணன் தங்கச்சியா? அண்ணன் தங்கச்சிலாம் சொல்ல முடியாது, எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும். தம்பி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. சென்னையில லிவிங் இருக்க 3/4 பேர் இந்த போய் சொல்லி தான் தங்கி இருக்காங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன் தம்பி. என்ன சொல்றீங்க? ஹலோ அண்ணன் தங்கச்சி ஹலோ சொல்றோம். யாரு? நீங்களா? அண்ணன் தங்கச்சி இப்படி பார்க்க சொன்னீங்களே, எனக்கெல்லாம் இது செட் ஆகாது. அண்ணன் தங்கச்சி. சொல்லுங்க தம்பி. ஆமாமா, இன்னும் சிட்டிக்குள்ள வேணுமா? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரீயா தான் இருக்கு, டென்ட் போட்டு தரவா? ஏன் தம்பி, அசோக் புள்ள மெட்ரோக்கு பின்னாடி வீடியோ பார்த்து கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே சிட்டிக்குள்ள வேணா எங்கப்பா போறது? எப்ப பார்த்தாலும் சும்மா நொய்யுன்னு பணம் வைப்பா. மறுபடியும் ஃபிளாட் போட்டு வித்துட்டு இருக்கான சிட்டின்ட்டு இவனுங்க வேற. சொல்லுங்க தம்பி, முடிச்சிடலாம்ல? வேணாம் சார். வேணாமா? ஆமா சார், அப்பா அம்மாக்கு தெரியாம லிவின்ல இருக்கிறதெல்லாம் தப்பு இல்லை. எவன் சொன்னா? நீங்க தானே சார் சொன்னீங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறப்போ. அது பாக்கு போடாலும் தப்பா சொல்லிருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. அதுவும் அண்ணன் தங்கச்சின்லாம் சொல்லிட்டு நீ கூட சொன்னியே, நம்ம பாத்துக்கலாம். அதெல்லாம் அண்ணன் தங்கச்சி பிரச்சனை இல்ல தம்பி. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நன்றி தம்பி. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வீடு எடுத்துக்கிறேன், இப்ப டீ மட்டும் எடுத்துக்கிறேன், கிளம்பலாம். நீங்க மேரிடா? ஐயோ சேட்டா, நாங்க அண்ணன் தங்கச்சி. ஓ சாரி, நீங்களா கண்டா பரையில. அது கண்டா, நான் கண்டா எங்க அப்பா மாதிரி, அவ கண்டா அவங்க அம்மா மாதிரி. ഞാൻ കീ എടുത്തിട്ട് വരാം. ஒழுங்கா புரோக்கர் வழியாவே வந்திருக்கலாம்.
தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறோமோன்னு தோணுது. 20,000 ரூபா கேட்குறான். உன் காசு எடுத்து கொடுக்குறியா? எப்படியும் என் காசு தானே எடுத்து கொடுக்குறோம். அதுக்கு இதுக்கப்புறம் ஒன்றா தானே இருக்க போகிறோம். நம்ம காசு பார்த்து செலவு பண்ணும். വീട് മേലെയാണ്, നമുക്ക് പോയി നോക്കാം. നോക്കാം ചേട്ടാ, വാ നോക്കാം. എല്ലാ മാസവും 5-ാം തീയതി വാടക കറക്റ്റായി തരണം. പിന്നെ കറണ്ട് ബില്ലൊക്കെ കറക്റ്റായി അടയ്ക്കണം. രാത്രി 10 മണിക്ക് മുകളിൽ ലൈറ്റായി என்ன வரமாட்டோம். சேட்டா சேட்டா ஆரா? ஈவினிங் வீட்ல இருப்பல்ல, ஒரு பார்ட்டி இருக்கு, கூப்பிட்டு வரேன். ഇല്ല വേണ്ട, ഈ പാർട്ടി ഓക്കെ ആയി. ஓகே ஆயிடுச்சா? கமிஷன் அடிக்கலாம்னு பார்த்தா அதுங்களையும் ஓகே பண்ணிட்டானுங்க. என்ன மேரிடு கப்பிள்ஸா? ഇല്ല, അണ്ണൻ തങ്കച്ചി. அண்ணன் தங்கச்சியா? அண்ணன் தங்கச்சி இரு சேட்டா, வர வர வரேன். என்ன பண்றது? நீங்க 2 பேரும் தான் அண்ணன் தங்கச்சியா? ஆமாம். வீட்டில் யாரும் வர மாட்டாங்க, நீங்க 2 பேர் தான், அப்படிதானே? இல்லை, வருவாங்க, அப்பப்போ வருவாங்க. ஓ, அப்பப்ப. சூப்பர் சேட்டா. എന്താ പ്രശ്നം? அப்பா கால் பண்ணுப்பா. அப்பா கால் பண்ணுமா? நான் ஏன் அப்பா கால் பண்ணும்? இல்ல வீட்டுக்கு கால் பண்ணு. நான் ஏன் பிரதர் வீட்டுக்கு கால் பண்ணும்? 2 பேரும் அண்ணன் தங்கச்சி தானே? ஆமா. அப்புறம் என்ன கால் பண்ணு. அதுக்கு நான் ஏன் பிரதர் கால் பண்ணும்? கால் பண்ண சொல்லு. ഫോൺ ചെയ്യാൻ പറഞ്ഞില്ലേ? ഫോൺ ചെയ്യ്. எடுப்பா, எடு, எடுத்து ஃபோன் பண்ணு. எடு எடு எடு. என்ன நம்பர் தெரியலையா? டவர் எடுக்கல. நான் பேசிட்டு வந்துடுறேன். டீ டீ வந்துடுறேன். அண்ணா சீக்கிரம் வந்துங்கண்ணா. ഇവിടെ എന്താ നടക്കണേ? சேட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். നീ എന്താന്ന് പറ. சேட்டா, நீயே பாப்ப. சேட்டா, ആ அப்பாட்ட வீட்டை பத்தி பேசினேன். அப்பாக்கு வீடு பிடிக்கலையா? நாங்க வேற வீடே பாத்துக்கிறோம். അപ്പാക്ക് വീട് பார்க்காமலே பிடிக்கலையா? அது ஃபேமிலி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சேட்டா. எங்களுக்கே ஒன்றும் புரியாது. டேய் 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 நில்றா. ஓகே டேய். சார் இதெல்லாம் சீக்கிரம் சொல்லுங்க. எங்க போனாலும் கடைசியில நம்ம கிட்ட வந்து ஆகணும். அப்புறம் தம்பி அண்ணா 20,000 ஓகேண்ணா. 30மா? 30? அண்ணே 20 தானே சொன்னீங்க, இப்ப 30னா? 30,000 ஓகேண்ணா. வாங்க. வெளியே இருந்து பார்க்க நல்லா தான் இருக்கு, உள்ள எப்படி Hello? இருக்கும்னு தெரியல. மேடம் சண்முகம் பேசுறேன். எனக்கு ஆபீஸ் வீடு பக்கம் பார்ட்டி கேட்டிருந்தீங்களா, கூட்டு வந்திருக்கேன். எனக்கு எப்படியும் பிரச்சனை இல்லை. ஆமா, வெளில தான் நிக்கிறோம். நான் வேலைக்கே போகலையே. சரிங்க மேடம். என்னாச்சுண்ணே? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. சாரிண்ணா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இவங்க தான் வீடு பக்கம் அந்த பார்ட்டி. அம்மா சொன்னாங்க. ஹாய். ஹாய். இவங்க சிஸ்டர். என் சிஸ்டர். ஓ ஓகே. ஆக்சுவலா இதான் வீடு. நான் உள்ள போய் கீ எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க உங்க அக்காவை கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே. ஓகே. தம்பி சூப்பர். அவங்க நீ சொன்னது அப்படியே நம்பிட்டாங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, ஓகேவா? நீ வரல? என்ன பார்த்தா உன் அக்கா மாதிரியா இருக்கு. என்ன பேசிட்டு இருக்கா அவ? என்ன அக்கான்னு சொல்றா? ஏய், அவ என்னமோ சொல்லிட்டு போறாடி. நீ ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? அண்ணா நீங்களே சொல்லுங்க, என்ன பார்த்தா அவன் அக்கா மாதிரியா இருக்கு. அக்காவோ தங்கச்சியோ அதான் நம்பிட்டாங்களா, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போக வேண்டியதானே? யோ போயா. ஏய் இங்க பாரு, இப்ப நீ அவகிட்ட போய் நான் உன் அக்கா இல்ல தங்கச்சின்னு சொல்றேன். அக்காவோ தங்கச்சியோ அது சொல்லி இப்ப என்ன ஆக போகுது? இங்க பாரு, இது என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தின விஷயம். இப்ப மட்டும் நீ அவகிட்ட போய் சொல்லல, அவன லிவனும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. கலியா தனியா 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 ஒரு நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம் இரு. இப்ப என்ன?
நீ அக்கா இல்ல தங்கச்சின்னு சொல்லணும் அதானே? ஆமா. சொல்றேன். இதுதான் ஹால். இந்த பக்கம் போனீங்கன்னா 2 பெட்ரூம்ஸ் இருக்கும். ஒன்று வெஸ்டர்ன் டாய்லெட், இன்னொன்று நார்மல் வாஷ்ரூம். அப்படியே அந்த நல்லா பக்கம் இருக்குல்ல? போனீங்கன்னா கிச்சன் அண்ட் தண்ணி பிரச்சனை சொல்லு. இல்லை. சொல்றேன்டி, முதல்ல வீட்டை பார்ப்போம். கார் பார்க்கிங் இருக்கு அண்ட் அப்படியே நீங்க மேலே போனீங்கன்னா ஒரு பால்கனியும் ஒரு ரூமும் இருக்கு. So how's the house? Well, it's fantabulous. Nice, nice. ஆக்சுவலி இவங்க தன்யா என் தங்கச்சி, அக்கா கிடையாது. ஓ, ஐம் so sorry, my bad. பட் பார்த்தா அப்படி தெரியல, அதான் தெரியாம சொல்லிட்டேன். Fine, தப்பா நினைச்சுக்காதீங்க சிஸ்டர். அப்புறம் தம்பி, சிட்டிக்குள்ள வீடு, கம்மியான ரெண்ட், நீ கேட்ட மாதிரியே பிடிச்சி கொடுத்துட்டேன். அதை விட கம்ஃபர்டபுளான ஹவுஸ் ஓனர். ஓகேண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஓகே தம்பி. அப்புறம் நம்ம பேசின மாதிரி கமிஷன் மட்டும். அதெல்லாம் கேட்கணுமா? நான் பாத்துக்கிறேனே. பப்பமா இவருக்கு வந்து கமிஷன் மட்டும் அனுப்பணும், ஜிபே பண்ணிக்கலாமா? நமக்கு இந்த வீடு வேணாம். எது? நமக்கு இந்த வீடு செட் ஆகாது. இந்த வீட்டுக்கு என்னடி பிரச்சனை? ம்? அவனோட ஃபென்டாபிளஸ் என்ன கெட்ட வார்த்தை பேச வைக்காத. பாய் தானே சொன்னோம். ஓ, இவனை எப்படி சமாளிக்கிறது? ஆனா வேற வீடு ஏதாவது கிடைக்குமா? வேற வீடு பாக்கமா தம்பி? எத்தனை வீடு பாப்பாங்க? வேற காலையில வீடு இருந்து மூணு அழைச்சிட்டு இருப்பாங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதே இருக்கும். பேசின கமிஷன் கொடுத்து கிளம்பிட்டே இரு. தம்பி, அதெல்லாம் பேச இவ்வளவு தானே இருக்கு. 3 மாசம் ஆச்சுன்னா சம்பளம் வந்து பேசின புரிஞ்சுக்கணும். பார்த்து போயிட்டு வாங்க. வீடு பார்த்து கொடுத்த பாரு. லிவிங் வேர்ல இருக்கு பாருங்க. செக் கூப்பிடவே மாட்டாங்க. லிவ்வின்லாம் ஒன்றும் வேணாம். ஓ அப்படியா? சாரி, நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். இப்போ ஏன் தனியா நீ இப்படி கோவப்படுற? ஏய், எனக்கு ஒரு ஐடியா. பேசாம நீ அவ கூட லிவின் போயிட. ரெண்ட் கூட கட்ட தேவையில்ல. வார்த்தை விடுற தனியா? யாரு? நான் விடுறேனா? நீ மட்டும் ஒழுங்கா? வண்டியை நிறுத்து. எதுக்கு? நிறுத்து. நான் நடந்தே போயிடுறேன். நீங்க பத்திரமா வீடு போய் இதுக்கு முன்னாடி பசங்களே பார்த்திருக்க மாட்டா போல. இப்படி அலையறா. நான் அப்படியே கண்ணாலே குத்தி சாப்பிடுவா போல. ம்? ம். இப்போ எதுக்கு அந்த பெருமை சிரிப்பு சிரிச்ச? நான்லாம் எதுவும் சிரிக்கலையே. ஹலோ, ரொம்ப பறக்காத சரியா? நீ ஒன்றும் அவ்வளோ வரலாம் இல்லை. ம், சரி. என்ன அவ அவ்வளோ இன்சல்ட் பண்றா, நீ கொஞ்சமாச்சும் சப்போர்ட் பண்ணியா? ஏய், அது இன்சல்ட்டே நீ சொல்லி தாண்டி எனக்கே தெரியும். பொண்ணுங்க நீங்க டைரக்டாலாம் பேசிக்க மாட்டீங்களா? எல்லாம் குறியீடு வச்சு தான் பேசுவீங்களா? எனக்கு தெரியும். அவ என்னை விட அழகா இருக்கான்னு தானே நீ அவளே பார்த்துட்டு இருந்த. ஏய், அவ உன்னை விட அழகெல்லாம் இல்லடி. ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். நீ தாண்டி அழகு. ஏய், அவளை விட நீ அழகுன்னு சொல்லணும் தானே இந்த லீடு கொடுத்த. அது மட்டும் இல்ல, நீ அவகிட்ட பேசிட்டு இருக்கப்பெல்லாம் நான் உன்னை பார்க்கறேன் நான் செக் பண்ணிட்டு இருந்தியா, அதான் டவுட் வந்துச்சு. அதுவா? அது ஜென்ரலா பொண்ணுங்க என்கிட்ட பேசுறப்போ நீ பொசசிவா ஒரு லுக் விடுதல்ல, அதுக்காக பார்த்தேன். ஓ ஓ, சரி வா போலாம். அப்போ அவ என்னை விட அழகு இல்லைல்ல? ஐயோ சத்தியமா நீதான் அழகு.
சரி சொல்லு, உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? வைபாவே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. எனக்கு என்ன ஷாக்னா, நீ எப்படி இந்த வீடை கண்டுபிடிச்சங்கிறது தான். அதுவா? அது ஒரு பெரிய கதை. இல்ல 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 பெரிய கதைலாம் வேணாம். என்ன பேச Welcome, விடு. children. Hope you like the house. எஸ் தாத்தா. Okay. பட் நீங்கள் இங்கே தங்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. தட்ஸ் டிசிப்ளின். ரெண்ட் கொடுக்கறதுல கூட டிலே இருக்கலாம், ஆனால் டிசிப்ளினில் டிலே இருக்கக்கூடாது. டிசிப்ளின்ல டிலேவா? இல்ல ஓகே. அதை விட முக்கியமாக இந்த வீட்டில் உங்களை தவிர வேற எந்த பொண்ணுங்களும் வரக்கூடாது. அவரை தவிர வேற எந்த பசங்களும் வரக்கூடாது. அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது எங்களாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது தாத்தா. தங்கச்சி சேஃப்டி முக்கியம் இல்ல. அப்படி எவனா வந்தா கூட தாத்தா சொல்லு. டி சும்மா இருக்க மாட்டியா? சும்மா ஜாலியா சொல்லு. அப்போ உனக்கு என் மேல சந்தேகமா? ஜோக்கரி. ஜோக்கு கூட அப்படி குட் சொல்லாத. குட். அண்ணன் தங்கச்சின்னா இப்படி தான் இருக்கணும். அப்போ எப்போ ஷிஃப்ட் ஆகிறீங்க? ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ள. ஆஹா, குட் குட். வீட்டில் இருந்து எப்போ வராங்க? ஆக்சுவலா தாத்தா அவங்க எல்லாம் ஊர்ல வண்டில வந்துருவாங்க இருக்காங்க. தாத்தா. வெரி குட். சரி, அப்போ நம்ம கீழே போகலாமா? போலாம். தாத்தா ஒரு நிமிஷம் தாத்தா, நீங்க போங்க, நாங்க தான் வந்துடுறோம். ஓகே, நீங்கள் வீட்டை பார்த்துட்டு வாங்க, நான் கீழே வெயிட் பண்ணுறேன். ஊர்ல இருந்து யார் வரா? என்ன பேசிட்டு இருக்க நீ? பாப்பா டென்ஷன் ஆகாத, ஒன்றும் இல்லை, பாட்டி தான் வராங்க. பாட்டி எதுக்கடி வராங்க? வீடு தேடுற விஷயத்த சொன்னேன்னா பாட்டி தான் இந்த கான்டாக்டே தந்தாங்க. வீடு தேடுற விஷயத்தை எதுக்கடி பாட்டிட்ட போய் சொன்ன? ஏய், நான் பாட்டி கிட்ட எதரா மறைச்சிருக்கேன்? பாட்டி சில் தான், நீ டென்ஷன் ஆகாத. இதை ஏன்டி என்கிட்ட முன்னாடியே சொல்ல? நான் தான் சொன்னேனே வீட்ல ஒரு பிரச்சனைன்னு. ஏய், இது வீட்டு பிரச்சனை இல்லடி, நம்ம லிவினுக்கே பிரச்சனை. நான் தான் பெரிய கதை இருக்குன்னு சொன்னேன், நீ தான் கேட்கவே இல்ல. எப்ப பேச வந்தாலும் பெரிய கதைன்னு என்ன பேச விட மாட்டேன். இப்ப வந்து கதை சொல்லுனா நான் என்னத்த சொல்லுவேன்? என்ன பேச விட்டாதானே? சரி சரி, நான் தான் தெரியாம கேட்க விடாம பண்ணிட்டேன். நீயாவது என் மண்டையிலே 4 போட்டு இதை கேளுன்னு சொல்லி இருக்கலாம்ல. இங்க பாரு பாப்பா, பாட்டி வந்து நமக்கு இந்த வீடெல்லாம் செட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அப்போ அப்பாக்கும் டவுட் வராது, யாருக்கும் டவுட் வராது, நம்மளும் ஹாப்பியா இருக்கலாம். சரி, உன் பாட்டி போற வரைக்கும் நான் எங்க இருக்கிறது? நம்ம இங்கே இருக்கலாம், பாட்டி எதுவும் சொல்ல மாட்டாங்க. பாட்டி சில் தான். மிதுன், மிஸ்டர் மிதுன் ஆச்சி, ஒண்ணு நல்ல விளையாரு இல்ல கெட்ட விளையாரு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருந்துட்டு நான் நல்லவ மாதிரி யோசிச்சு இந்த டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கில்ட் கேம்லாம் ஆடிட்டு இருக்காங்க. தனியா உன்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சாரி சாரி. Love words are மாறிட்டோங்கோ, செம்ம ஃபீலிங்கோ. இது லிவிங் லைஃப் தாங்கோ, இது ரைட்டோ இல்ல ராங்கோ, அட போங்க ப்ரோ. புது லைஃபுக்குள்ள வீகோ, லவ் வேர்ட்ஸ் ஆ மாறிட்டோங்கோ, செம்ம ஃபீலிங்கோ. இது லிவிங் லைஃப் தாங்கோ, இது ரைட்டோ இல்ல ராங்கோ, அட போங்க ப்ரோ. டாம் அண்ட் ஜெர்ரி காம்போ, sometimes I for the
போன வீணா ஹீல் பண்ணவே வந்தா குயினா சூப்பாயான சூப்பர்மேனா ரெடி ஸ்வீட்டி பியூட்டி நாட்டி சவுண்டு பார்ட்டி டெக்ஸ்டில் மிஸ் யூ சொல்ல மாட்டேனடி ஸ்னாப்பில் கிஸ் மீ கேட்க மாட்டேனடி ஆல்வேஸ் வித் யூ டே நைட் லவ் யூ சொல்வேனே பிக்கப் லைன் தேட மாட்டேனடி கிரீட்டிங் கிஃப்ட் வாங்க மாட்டேனடி I will be that for you love வால தொல்ல செய்வேனே உன்னை நான் வெல்வேனே make the way for the king coming home உயினும் இங்கே இங்குதான் மாவே make the way for the king coming home love words are மாறிட்டோங்கோ செம்ம ஃபீலிங்கோ இனி live in life தாங்கோ இது ரைட்டோ இல்ல ராங்கோ அட போங்க bro புது லைஃபுக்குள்ள வீகோ love words are மாறிட்டோங்கோ செம்ம ஃபீலிங்கோ இனி live in life தாங்கோ இது ரைட்டோ இல்ல ராங்கோ அட போங்க bro பாரு வீட்லாம் எவ்வளவு அன்க்ளீனா இருக்கு. இது வரைக்கும் நம்ம 2 ரூம் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ரூமை ரெடி கூட பண்ணல. பாக்ஸஸ்லாம் அப்படியே இருக்கு. கிச்சனும் டர்ட்டியா இருக்கு. இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ற? கிச்சனை போய் பெருக்கு. நான் போய் பாக்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். க்ளீனிங் தானடி, நீ அப்படியே ஸ்டார்ட் பண்ணு. நான் அதுக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துடுறேன். கரெக்டா இருக்கும். நினைச்சேன். என்ன மிதுன், ஸ்டீரியோ டைப் பண்றியா? பொண்ணுங்க நாங்க தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம். பசங்க நீங்க எந்த வேலையும் பண்ண மாட்டீங்கல்ல? இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு தாண்டா இப்படியே இருப்பீங்க? ஏய், நான் அப்படி சொல்லடி. நீ ஸ்டார்ட் பண்ணு, அதுக்குள்ள நான் நீ உன்னோட புள்ள, உனக்கு அடுத்த வர ஜெனரேஷன் எல்லாத்தையும் சேர்த்து கெடுக்கிறடா நீ. நானே வீட்டை க்ளீன் பண்ணிக்கிறேன். சாலை வீடு பொது இடமும் அழகாய் வைப்போமே எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே நாளை இளைய தலைமுறையை நாம் என்றே காப்போமே எனது குப்பை எனது பொறுப்பு. நான் எதுவும் பண்ணல. என்னடி என்னடி என்ன நம்ம லிவிங்ல இருக்கோம்ல, மறந்துட்டேன். படுடா. முதல்ல அந்த கண்டராவை தூக்கி போட்டா எல்லாம் சரியாகும். காலையில நல்ல தூக்கமா? ஆமா. இன்னைக்கு என்னடே? சண்டே. அது நேத்து. ஐயோ, லேட் ஆயிடுச்சு. ஏய், உன்னை யார் இப்ப வர சொன்னா? ஏன் ரெடியா வரப்ப அதெல்லாம் பார்த்து சர்ப்ரைஸ் ஆக ரியாக்ஷன் பார்க்கலான்னு பார்த்தா
சாப்பிடு. உனக்கு என்ன ரியாக்ஷன் தானே பார்க்கணும். இங்க நில்லு, என்ன பாரு. Wow! Thank you so much, Midunarji. You're so cute. சாரிடி, தெரியாம பண்ணிட்டேன். இன்னொரு வாட்டி இதெல்லாம் பண்ண மாட்டேன். கோச்சுக்காத. ஓய், தேங்க்யூ. தோசை சூடா இருக்கு. ஐயோ தல, ஐ ஒரு தோசை. ஏய் இரு இரு. சரி சாப்பிடு, நான் இன்னொன்று போட்டு எடுத்துட்டு வரேன். நல்ல மொறு மொறுன்னு. என்ன சமைக்க தெரியுமா? சமாளிக்க தெரியும். அது போதும். ஏய் பாப்பா, லேட் ஆயிடுச்சுடா, கொஞ்சம் சீக்கிரம். நீ எப்படி இப்ப கிளம்புனா என் ஆஃபீஸ் போய் பஞ்சின் பண்றதுக்கே லேட் ஆயிரும். அதுக்கு பேசாம நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துட்டு இங்கே இருக்கலாம். என்ன சொல்ற? நல்ல ஐடியா தான். ஆனா அண்டர் ஒன் கண்டிஷன். என்னது? மதியமும் நீ சமைக்கிறேன்னு சொன்னா, சாரி சமாளிக்கிறேன்னு சொன்னா இருக்கேன். சமாளிக்கிறேன். ஏய் முடியாது. ஏய் போதும்டா ப்ளீஸ். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். என்ன நடக்கிறதெல்லாம் பார்த்தா லிவின் நல்லா இருக்கும் போலியே. ஒரு வை. ஏய் போதும்டா ப்ளீஸ்டா, முடியாதுடா. ஏய் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நீ சாப்பிடு. எனக்கு ஒரு டவுட். நினைச்சேன். இரு வரேன். ஃபர்ஸ்ட் டேனால தான் இப்படிலாம் கேர் பண்றியா? போக போக குறைஞ்சிருமா? ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் இருக்கும் ஓவராலாக இருக்கிறத கம்பேர் பண்ணா. ஏன் ஃபர்ஸ்ட் டே மட்டும்? ஃபர்ஸ்ட் டே தான் உனக்கு பெயின் அதிகமாக இருக்கும்ல. பெயினா? என்ன பெயின்? பீரியட்ஸ் பெயின். பீரியட்ஸா? என்ன புதுசா கேக்குற? இல்ல மறந்துட்டேன். மறந்துட்டியா? நீ சர்ப்ரைஸ் கொடுத்தல்ல, அதுல ஸ்டக் ஆயிட்டேன். அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. சரி நான் போய் லாகின் பண்றேன். உன்கிட்ட என்னடி சொன்ன? குழப்பிக்காதன்னு சொல்லி தானடி அனுப்பிச்சேன். அவன் டக்குன்னு கேட்டானா, அதான் நான் வேணா போய் உண்மையை சொல்லிடவா? சூப்பர் ரீ. இப்ப பீரியட்ஸ்னு சொல்லி உனக்கு ஒரு கேர் கொடுக்கறானே, அதெல்லாம் மொத்தமா போயிரும். பரவாயில்லையா? முடியாது முடியாது, எனக்கு அந்த கேர் வேணும். இப்ப வந்துட்டு கேர் வேணும், கேரட் வேணும்னு. உனக்கு என்ன வேணும்? ஐயோ, கொஞ்சம் கேர். லூசே, சாப்பிட என்ன வேணும்? லஞ்சுக்கு எதுனாலும் ஓகே தான். பிரியாணி பண்ணவா? ஆமா,
உனக்கு பீரியட்ஸ் அப்போ ஃபர்ஸ்ட் டே தானே பெயின் வரும்? ஆமா, வரல வந்துட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறானா? நீ இன்னும் கட் பண்ணலையா? ஐயோ, இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா மாட்டிப்பேன்டி. இன்னும் 3 நாள் சமாளிக்கணும். எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. இதுல அவன் மூச்சு பார்த்தா கண்டிப்பா நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லிடுவான். ஐயோ, எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. அமைதியா இரு, பாத்துக்கலாம். நான் சொல்றத மட்டும் கேளு. மச்சான் எப்படி இருக்க? பசங்க தனியா இருக்கும்போது தான் ரொம்ப டேஞ்சர். உஷாரா இருப்பானுங்க. ஹாய் ப்ரோ. அவனுங்க மூளையே இல்லாம இருக்கிறது ஒரே டைம் தான். பசங்களோட இருக்கும்போது தான். சோ இப்ப நீ என்ன பண்ற? அவன் கூட ஒருத்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு மூளையே இல்லாம சுத்திட்டு இருப்பான்ல, அவனை கூப்பிட்டு வா. தம்பி, வீட்ல இப்ப வேற எதுவும் வேலை இல்ல, இருந்தா கூப்பிடுறேன். ஏய், உனையாரா பக்கம் வந்தா? அண்ணா வாங்கண்ணா. சிஸ்டு வந்துட்டேன். அழகா இருக்க பொண்ணுங்களாம் முட்டாளா இருக்குன்னு தெரியும். இவன் உசார் அண்ணா, பண்றான். இந்தாங்க. தேங்க்யூ. இல்ல, நேத்துக்கு வீடியோ ஒர்க் போயிட்டு இருந்துச்சா, அதான் பழக முடியலன்னு இன்னைக்கு நேர்ல பார்த்து பேசலாம்னு கூப்பிட்டேன். இன்னைக்கு நான் ஃபுல் டே ஃப்ரீ தான் சிஸ்டர். வாங்க உட்காருங்க பேசலாம். இல்ல, நீங்க பேசிட்டு இருங்க. எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு, நான் போறேன். இவன் கூட பேசுறதுக்கு எதுக்கு நான் லீவ் போட்டு வந்தேன்? வரானே. பிரியாணி சாப்பிடலாமா? ஆல்வேஸ். எங்க போறோம்? கிச்சனுக்கு போறோம். கிச்சனுக்கா? ஏய், நான் சமைக்க வரல, சாப்பிட வரேன்டா. மச்சான், பேசாம நம்ம பிரியாணி கடை போட்டுடலாமா? நீ குக்கு, நான் மேனேஜர். போன வாட்டி டீ கடை போடலான்னு சின்ன வயசுல டாக்டர் ஆவறவங்க தான் சொன்னேன். நடந்துச்சா? ஆனா அதெல்லாம் நடக்காது. நல்லதுடா. ஹே, செம பிளான்ரி. இதுக்கப்புறம் என் பக்கம் திரும்பவே மாட்டாங்க. இதுக்கு மேல நீயே வாய் விட்டு மாட்டாம இருந்தா சரி. புரியுதா? நான் இந்த இடத்துல நவரவே மாட்டேனே. அப்பதான் டவுட் வரும். அப்பப்போ போய் லைட்டா அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டு வா. சரி. ஏய், கீப் மீ போஸ்டட். சிவா, சீக்கிரம்டா. தக்காளியே கல்லு மாதிரி இருக்கு. ஈஸியா வதக்குற வேலையை பார்த்துட்டு நம்ம மட்டும் தக்காளி விட்டு வெங்காயம் விட்டு. தண்ணி பிடி. சும்மா சும்மா வேலை வாங்குறது பெரிய செஃப். இருங்க, நான் ஹெல்ப் பண்றேன். தன்யா, நீ எதுக்கு அதை பண்ணிட்டு இருக்க? அதை வை, கையெடு. ஃபர்ஸ்ட் உன்னை யாரு அதை தூக்க சொன்னா? இல்ல, சும்மா ஹெல்ப் பண்ணலாமே. ஓ, ஹெல்ப் இல்லனா அவர் தூக்க மாட்டாரா? தூக்க மாட்டியாடா? நான் எதுவும் சொல்லடா, அவங்கதான். மா, இந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதாமா? இதனால நாளைக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆச்சுன்னா அன்னைக்கு யார் வந்து பாத்துக்கிறது? இந்த நாயா வருவான். இது வேறயா? போய் ரெஸ்ட் எடுடா. நான் பாத்துக்கிறேன். லிவின்னு கேட்கும் போதே திருண்டா. ஏய், உண்மையா சொல்லு, அவளை பிரெக்னன்ட் ஆயிட்டு தானே நீ? போட்டேன்னு வை. அதை தானே நானும் கேட்கறேன். ஏய், பீரியட்ஸ்டா. பீரியட்ஸா? அதுக்கு ஏன்டா இவ்வளோ சீன் போடுறீங்க? என்னடா ஏன்டி அமைதியாவே இருக்க? ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன் மூஞ்சி பார்த்தே நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சிரும். நான் சொல்லவா? போய் சொல்லி லிவின் வந்து அப்பாவை ஏமாத்தி, லிவின் வந்தும் பீரியட்ஸ்னு போய் சொல்லி அவனை ஏமாத்தி, இப்படி நம்ம யாருக்குமே உண்மையா இல்லைன்னு தானே யோசிக்கிறேன். நான் அப்படிலாம் யோசிக்கவே இல்லடி. ஐயோ, அப்படியா? ஏன்டி இப்படி சொல்லிட்ட? ஃபர்ஸ்ட் டைம் அவள் பீரியட்ஸ் அப்போ நான் கூடவே இருக்கேன்டா. அவளை கேர் பண்ணலான்னு தான் ஒன்றும் பண்ணுறேன். ஆனாலும் இதோ நீ என்கிட்ட டிஃப்ரெண்ட்டாகவே பிஹேவ் பண்ணுறாடா. பீரியட்ஸ்னால இருக்கும்டா. பீரியட்ஸ் அப்போ அவள் எப்படி இருப்பா, என்னெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த வாட்டி அவள் அப்படி இல்லைடா. ஒரு மாதிரி அமைதியாக போகிறா, பேச மாட்றா. என் கண்ணை பார்த்து கூட பேச மாட்றாடா. என்னால அவன் கண்ணை பார்த்து கூட பேச முடியலடி. நான் அவன் கிட்ட போய் உண்மையா சொல்ல போறேன். ஏய், உண்மையை சொல்ற பிரச்சனை இல்லடி இது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்ல போறேன். இப்படிதான் அவன் எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல முதல் நாளே உன் மொத்த செல்ஃப் ரெஸ்பெக்டையும் லூஸ் பண்ண போறியா? மயிரில் செல்ஃப் ரெஸ்பெக்ட். லவ்வர்ஸ்குள்ள எங்கடா செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் வருது?
முதல்ல அவட்ட போய் ஓப்பனா பேசு, என்ன பிரச்சனைன்னு கேளு. இதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரா? இல்ல பாத்ரூம்ல பேட் பார்த்தேன், ஓபன் பண்ணாமலே இருக்கு. இதுக்கு மேல எதுவும் பேசாத, போதும் போதும்ட்டேன். என்ன பண்றேனே தெரியல, அதனால தான் மிதுன் ஒரு நிமிஷம் நில்லு. கையெடுமா. மிதுன் நான் சொல்றது கேளு மிதுன். டேய் என்னடா ஆச்சு? புரிஞ்சுக்கோ. இப்ப எனக்கு பேக்லாம் பேக் பண்றேன். மிதுன் நான் சொல்றது. மிதுன் போகாத. என்னடா ஆச்சு? ஏன்டா நீ ஏமா அழுவுற? அவ அழுவுறாளா? அவ அழல, அவ டிராமா பண்ணிட்டு இருக்கா. டேய் இருடா, இதெல்லாம் பேசிக்கலாம்டா, கோவப்படாதடா. நான் சத்தியமா வேணும்னே பண்ணல. நீ கஷ்டப்படக்கூடாது தானே சொன்னேன். கஷ்டப்படக்கூடாதுடா, பர்சனல்லாம் எதுவுமே கிடையாது, நீயும் கேட்டுக்கோ. பேசிக்கலாம்டா. சாரி மிதுன், ஆல்ரெடி நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. நீயும் இப்படி பண்ணாத. கேளுடா, என்ன சொல்ற? இந்த ஒரு வாட்டி மட்டும். நீ ஆல்ரெடி நீ இவ்வளவு நாள் என்னை எப்படி பாத்துர்க்கேன்றத யோசிச்சாலே எனக்கு ஒரு மாதிரி கேவலமா இருக்கு. பேச தயவு செஞ்சு விட்டு. இருமா ஒரு நிமிஷம் இருமா. ஏய் உட்காந்து பேசினா எல்லாம் சரியாயிடும். நீ ஒண்ணு பண்ணு, அவளை போய் அவ பிஜில விட்டுட்டு ரூம் வந்து சேரு. டேய் இருடா, சொல்றத கேளுடா. இந்த ஜோக்கர் வர்றதுக்கு இவ்வளோ நேரம் காடறா. டேய் மிதுன் தானடா? டேய் அவன் தான் அவங்க அம்மா கூட தண்ணி விட்டு எடுத்துட்டு போயிட்டான். உன்கிட்ட சொல்லலையா? நான் பிஜில விட்டியா? டேய் ஒரு சின்ன பிரச்சனை எப்படி காம்ப்ளிகேட் பண்றதுன்னு உன்கிட்ட தானே கத்துக்கணும். ஆமா, எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன்னு சொல்லியிருப்பாளே. டேய் அவ பேசவே இல்லடா, அழுதுகிட்டு தான்டா இருந்தா. அழட்டும், பண்ண வேலை அப்படி. டேய் பீரியட்ஸ் நீ என்கிட்ட போய் சொல்றாடா. டேய் அப்பா சரிடா, சொல்லிட்டா, தப்புதான். அதான் திருப்பி சொல்ல வந்தால, அதுக்குள்ள பெரிய அவ கரெக்ட்டா அவ சொல்ல வரா, அப்பதான் நானும் கண்டுபிடிக்கிறேன். இங்க என்ன படமா எடுத்துட்டு இருக்கோம் சும்மா. ஃபர்ஸ்ட் நீ ஏன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நீ ஏன் ஃப்ரெண்டா அவ ஃப்ரெண்டா? டேய் ஒரு பிரச்சனையை முடிக்கினா ரெண்டு பக்கம் தான பேசணும். இல்ல வேணாம், நீ இந்த பக்கம்லாம் வராத, அந்த பக்கமே இரு. அப்படியே அவ கூட கேர்ள்ஸ் ஹாஸ்டல் போய் தங்கிரு. டேய் அது நல்லா தான்டா இருக்கும், ஆனா என்ன எப்படிடா சேர்த்துப்பாங்க? என்னடா லூசு மாதிரி பேசுற? டேய் இருடா ஒரு நிமிஷம், பேசிக்கிட்டே இருக்க, ஏறிட்டே இருக்க. டேய் மச்சான் சொல்றதே கேளுடா, அவளுக்கு எல்லாமே ஓகேடா. அவ அவங்க அப்பா கிட்ட பேசுறதுல கில்ட் ஆயிட்டா. அதான்டா எனக்கு பெரிய பயமே. 5 வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தவளே வீட்டில் வேணானதும் தூக்கி போட்டு போனாடா. தனியாவை நானும் என்ன ஒரு 1 இயரா லவ் பண்றோமா? ஆக்சுவலாக 1 இயர் கூட கிடையாது. இப்போ இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கா. நாளைக்கு யோசிச்சு பாரு, அவங்க அப்பா வந்துட்டு வேணாமா இந்த பையன் எனக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னார்னா தூக்கி போட்டு இன்னொரு லவ் ஃபெயிலரா சத்தியமா என்னால் ஏற்றுக்க முடியாதுடா. டேய் மச்சான் உனக்கு புரியுதா? நீ உன்னோட பாஸ்ட் ட்ராமாலாம் எடுத்துட்டு போய் தனியா மேல திணிச்சிட்டு இருக்கடா. தாரா மாதிரி கிடையாதுடா தனியா. தயவு செஞ்சு அவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணாத. எவ்வளோ ரிசர்வ்டான பொண்ணுடா தனியா. உனக்காக தானே அவ ரிஸ்க் எடுத்து லிவின்ல வந்திருக்கா. மச்சான் எனக்கு புரியுதுடா, அவ செஞ்ச விஷயமோட பாஸ்ட் ட்ராமாவை ட்ரிகர் பண்ணியிருக்குதான். ஆனால் அந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு தயவு செஞ்சு அவளை தப்பா ஜட்ஜ் பண்றத மச்சான். கொஞ்சம் யோசிடா. ஆமா, அட்வைஸ் கொடுக்குறவங்கலாம் ஏன்டா சிங்கிளாவே இருக்கீங்க? ஏன்னா நான் உன் கூட இருக்கேன்டா. இதை தான் இவ்வளோ நேரம் யோசிச்சு நிந்தியா? ஆளா பாரு, உன்னை நம்பி லிவின் வந்தா பாரு, அவளை சொல்லணும் பைத்தியக்காரி. ஏய் என்ன மெசேஜ் பண்ணியிருக்கா? ஒழுங்கா பேசி சால்வ் பண்ற வழியா பாரு. மிதுன், உன்னை அப்படி ஃபீல் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி. நமக்கு இந்த லிவன்லாம் வேணாம்டா. நான் பிஜிக்கே கிளம்பிட்டேன். நம்ம இப்படியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. டீல் வேற
டெட்லைன் கேட்டு மெயில் போட்டிருக்கான். ஐயோ இப்போ இவனுக்கு வேற உட்காந்து ரிப்ளை பண்ணணும். ஷியோர் சார் சனிய. ஆமாம் மித்துன் அதுக்கப்புறம் ஏதாவது கால் பண்ணானா? இல்லை, வாய்ஸ் நோட்டுக்குமே எந்த ரிப்ளையும் வரல. பேசி 1 வீக் ஆக போகுது. சரி விடு, எதுவும் போட்டு குழப்பிக்காத. குழப்பிக்கலாம் இல்லை. அதான் உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுதே. அதுக்கு இல்லடி, நாங்கள் கமிட் ஆனதுலேருந்து இவ்வளோ நாள் பேசாமல் இருந்ததே இல்லை. இதான் இருக்கிறதுலே பெரிய கேப். அதான் மேடம் மிஸ் பண்ணுறீங்க போலியே. ரொம்ப. ஆடியே உன்னை பார்க்காம நான் ஒருங்குற கோடியே, உன்னை நினைக்காம நான் காலங்குற உயிரே, உன்னை நினைக்காம நான் ஏங்குற உசுரே, உன்னை நெஞ்சாங்கூட்டில் தாங்குற. பேசாம அலைஞ்ச பேசாம கரைஞ்ச பேசாம உடஞ்ச பேசாம பேசாம அலைஞ்ச பேசாம கரைஞ்ச பேசாம உடஞ்ச பேசாம. நான் தான் கன்வின்ஸ் ஆயிட்டேன். இவன் எப்போ குடிச்சிட்டு போறான்? தெரியலையே. கன்வின்ஸ் ஆனது கன்வே ஆகலன்னு நினைக்கிறேன். ஏய் உள்ளலாம் போக கூடாது, ஆக்சஸ் கேட்பாங்க. ஏய் தன்யா, இன்னமும் நீ பண்ணதை நினைச்சே கில்ட் ஆயிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் மன்னிச்சிட்டேன். நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் வரல. நம்ம இப்படியே இருந்துடலாம். அப்படியே இருந்துடலாமா? ஏய், நான் தான் மறந்துட்டேன் மன்னிச்சிட்டேன்னு சொல்றேன். அப்புறம் ஏன்டி பிரச்சனை உனக்கு? பா ரொம்ப சீக்கிரம் மன்னிச்சிட்டிங்களே. அது கொஞ்சம் யோசிச்சு டைம் எடுத்து ப்ராசஸ் பண்ணா கொஞ்சம் நாளாயிடுச்சு. அதுக்கு இப்போ என்னன்ற? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். நம்ம இப்படியே இருந்துடலாம். ஏய், நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்லடி. ஏய் தன்யா நில்றி. தன்யா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேள. நான் சொல்றது ஒரு வாட்டி கேளேண்டி. எதுக்கு சார் என்கிட்ட வந்து பேசுறீங்க? நான் தான் ஓவர் திங்க் பண்ணுவேன்ல. நான் தான் ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்ல. நான் தான் எடுத்தறிஞ்சு பேசுவேன்ல. நான் எடுத்து கொடுத்து பேசுறேன். நான் தான் பொய் சொல்லுவேன்ல. நான் தான் நம்பிடுவேன்ல. புரிஞ்சுக்கமா. ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு? நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. நியாயமா நான் தானடி கோச்சுக்கணும். நீ தானடி இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது. ஆமாம்பா, நான் தான் ஆரம்பிச்சேன். நீ கேட்டதும் என்ன பண்றதுன்னு தெரியாம போய் சொன்ன. ஆனா அதுக்கு நீ ஒண்ணு பண்ண பாரு. ஆனா நீ அதை பண்ணலனா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நான் எதுவும் பண்ணிருக்கவே மாட்டேனே. அதான் நானும் சொல்றேன், நான் தான் ஆரம்பிச்சேன். நான் அதை டினை பண்ணனா? சொல்லு, நான் தான் அட்மிட் பண்றேன்ல. அந்த மாதிரி நீயே அட்மிட்டே பண்ண மாட்டற. இல்ல, எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் இது மட்டும் கரெக்டான்னு கேட்டு சொல்ல. இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்ல வரியா? நான் அப்படி சொல்லல. நீ கேட்டதும் டப்புன்னு போய் சொன்னது தப்புதான். ஆனா அதுக்கு நீ ஒண்ணு பண்ண மௌல பாத்தியா? மாட்டியடி. அதனடி கேட்டு டப்பு தப்புதான். நீ பண்ண மட்டும் நல்லா தப்புன்னு முடிச்சிட்டு நான் பண்ண மட்டும் நல்லா இழுத்து பேசிட்டு இருக்க. அதான் என்ன கிளம்ப சொல்லிட்டேன்ல. நான் தான் பிஜிக்கு போயிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க? நீயும் போக வேண்டியதானே. சும்மா சாரி கேக்குறாங்க. போயிட்டால ப்ரோ? உங்கள மாதிரி ஃப்ரெண்ட் இருந்தா கன்ஃபார்ம் போயிடுவா ப்ரோ. மௌல எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாரும் தெரியுமா? காரணம் என்ன நான் சொல்லவா? அவளே வந்து சாரி கேட்கும் போதே அக்செப்ட் பண்ணிருக்கணும். இப்போ டூ லேட். ஏய், உன் ஃப்ரெண்ட்ட போய் சொல்லு. இதுக்கு மேல என்னால வந்து கெஞ்சிட்டுலாம் இருக்க முடியாது. எனக்கு என்ன வேற வேலை இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டேவே இவ்ளோ சண்டைன்னு. ரிலேஷன்ஷிப்னா சண்டை வரதான் செய்யும். அடிக்கடி வருது. அடிக்கடி வருதுன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்போட அடுத்த கட்டம் போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம்.
இப்பதான் முன்ன விட ஸ்ட்ராங்கா ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருக்கணும். புரியுதா? என்னத்த புரியுதா? பா இவ்ளோ மெச்சூர்டா யோசிக்கிறா? எல்லாம் ஒரு மாதிரி த்ரூ எக்ஸ்பீரியன்சஸ் தான். ஓ த்ரூ எக்ஸ்பீரியன்சஸா இல்ல த்ரூ ரிலேஷன்ஷிப்ஸா? ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இல்ல, ரிலேஷன்ஷிப் சிங்குலர் நாட் ப்ளூரல். சரி எனக்கு ஒரு டவுட். ஐயோ திரும்பவும் டவுட்டா? தெளிவான கேள்வி தான் கேட்க போறேன். தெளிவு கேளு. இவ்ளோ மெச்சூர்டா யோசிக்கிற நீ ஏன் நான் ஒரு பொய் சொன்னதுக்கு அவ்ளோ ரியாக்ட் பண்ண? தெரியல. இது சொல்லதான் இவ்ளோ நேரம் யோசிச்சியா? அது ஒரு மாதிரி ட்ராமாலாம் சேர்ந்து. ஆமா எதுல வந்த? பைக்ல. ஒரு லாங் டிரைவ் போலாமா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நைட் பைக் ரைட் போய் எவ்ளோ நாள் ஆச்சு. ப்ளீஸ் போலாம்ல? யோசிக்காத. நான் அதுக்கெல்லாம் யோசிக்கல. முன்னாடியே சொல்லியிருந்தா பசங்க பைக் ஏதாவது எடுத்துட்டு வந்திருப்பேன். ஷைன் தான் இருக்கு. மத்தவங்க வண்டி நமக்கு எதுக்கு? நமக்கு நம்ம ஷைனே போதும். போலாமே. வா. இது இல்லாம உன்கிட்ட சொல்ல நிறைய கதை இருக்கு. கதையா? எனக்கு மட்டும் அப்பவே தெரிஞ்சிருச்சு. நான் அவங்கிட்ட கண்டிப்பா பேசி இருக்க மாட்டேன். யார் நீ பேசல? அவ பாய் ஃப்ரெண்ட் வந்து கூட கெஞ்சினா. நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேனே. எனக்கு தெரிஞ்ச அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பிஜி வந்துருச்சு. போய் பேக் எடுத்துட்டு வாங்க. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. ஓகேடா பேசலாம். ஆல்ரெடி 5 மணி நேரமா இதை தான் கேட்டுட்டு இருக்கேன். இன்னும் 2 மணி நேரம் கூட நம்ம பேசலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. போய் பேக்கை மட்டும் எடுத்துட்டு வா. ஆமா எங்க போறோம்? நம்ம வீட்டுக்கு போறதுக்குடி. எந்த வீட்டுக்கு? நம்ம வீடு, லிவிங் வீடு. புது லைஃப்க்குள்ள வீகோ. என்னடி எல்லாம் மறந்துட்டு இப்பதானடி எல்லாம் சார்ட் அவுட் பண்ணோம். எல்லாம் ஓகே தானே? நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டோம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா வீட்ல தான் ஒரு பிரச்சனை. வீட்ல என்ன பிரச்சனை? தம்பி 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 மேல என்ன சத்தமா இருக்கு? தாத்தா அண்ணன் தங்கச்சினா எடுத்துட்டு பிரச்சனை இருக்குதுன்னா செய்யும் தாத்தா. உங்களுக்கு தெரியாது இல்ல? இல்லையே சத்தத்தை கேட்டா அப்படி தெரியலையே. அண்ணன் தங்கச்சி எல்லாம் போய் சொல்லி வாங்க வீட்ரி. இப்போ நான் என்ன பண்றது? அண்ணா என்ன பிஜில மட்டும் டிராப் பண்ணிருங்க. இவன் எப்பதான் சமாதானம் ஆவானோ? நான் என்னதான் பண்ணுவேனோ? நம்ம அண்ணன் தங்கச்சி இல்லன்றத அந்த ஆள்கிட்ட யாரே சொன்னா? அதான் பாப்பா எனக்கும் தெரியல. எவனோ வேண்டாதவன் தான் சொல்லியிருப்பான். அந்த ரிக்கி மேலதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. ஏண்டி இந்த விஷயத்தை விட்டுட்டு அடி உன் ஆபீஸ் காஃபி வெண்டிங் மிஷின்லாம் ஒர்க் ஆகலன்னு 1 hour பேசிட்டு இருந்த. பாப்பா கடைசியா சொல்லலாம்னு இருந்தேன். கடைசியா சொல்லலாம்னு வச்சிருந்தேன். இத சூப்பர். பாப்பா விடு பாப்பா. இன்னொரு வீட கண்டுபிடிச்சுக்கலாம். சென்னையில வீடா இல்ல? ஆமாடி சென்னையில வீடு இல்லடி. ஆல்ரெடி ஊர்ல இருக்க எல்லா வீடும் தேடி எவனும் வீடு கொடுக்காம கடைசியில இந்த இளிச்சவன் தாண்டி வீடே கொடுத்தான். இன்னொரு இளிச்சவன் எனக்கு எங்கடி போறது? ஆமால விடு. இன்னொரு இளிச்சவன் கிடைப்பான். கிளிப்பான். யோசிப்போம்.
ஆக்சுவலி ஒரு ஐடியா. நம்ம ஏன் நாளைக்கு யோசிக்கக்கூடாது? ஆல்ரெடி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா. 5 மணி நேரம் வேற சுற்றி இருக்கோம். ப்ளீஸ் என் செல்ல குட்டிலாம். நீ ஒன்று பண்ணு, உடனே போய் உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வா. எதுக்கு உடனே? நம்ம நாளைக்கு பொறுமையா யோசிக்கலாம்ல. உன்னை யோசிக்க விடுறதுக்கெல்லாம் நான் ரெடி இல்லை. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியும். பாப்பா இவ்வளோ நாளாவது வீடே கிடைக்கல, யூனிவர்ஸ் என்னமோ நம்ம கிட்ட சொல்ல வர மாதிரி இருக்கு, இது சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தோணலன்னு நீ சொல்லுவ. நீ சொல்லக்கூடியவ தான், அது உனக்கே தெரியும். சொல்லுவ தானே? அதனால நீ போய் உன் பேக் எடுத்துட்டு வா. வீடெல்லாம் இருக்கு. வீடு இருக்கா? இன்னொரு எழுச்சி வாங்கி கிடைச்சிட்டானா? கிட்டத்தட்ட. சார் எப்படி ஒரு half an hour ஆபீஸ் வந்துருவோம் சார். நம்ம சென்னை டிராஃபிக் பத்தி அது ரூபன், என் ஃப்ரெண்ட். ஹாய். ஸ்மைல் பண்ண ரூபன். நான் கூட வர சொல்றேன் சார். இது ரெண்டுத்துல எது நம்ம ரூம்? அந்த ரூம் தான் நம்ம ரூம். சொல்றேன் கொஞ்சம் செட்ல. ஒரு நிமிஷம் இருங்க சார். டேய் எல்லாருக்கும் டீ ரெடி. ஹாய் அண்ணா. ஹாய்மா. யோ போனவையா. என்ன பீச்சிக்கு போறேன்னு இங்க வந்துட்டா? தெரியுமா? கூட கூட போடுறா அடிடா மச்சான். இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல எவ்வளவு வாடகை கொடுத்தீங்க? அது ஒரு 5000 கொடுத்தோம். போய் சொல்றா 15000 ரூபாய் குத்தாண்டா. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ? இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல 15000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, இந்த வீட்ல வெறும் 10000 ரூபாய் தான். 5000 ரூபாய் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் எதுக்கு? மெயின்டனன்ஸ்க்கு 5000 ரூபாய் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம இவோ அப்ப சரி. ஒரு மயிர வானா நாங்க வெளிய வீடு பாத்துக்கறோம். மச்சான் கம்மி பண்ணிக்கலாம்டா. 13000 ரூபாய் ஓகே உனக்கு? அப்படியே கிளம்பற மாதிரியே மெயின்டெய்ன் பண்ணு. அவனுங்களே கம் பண்ணிட்டு வருவானுங்க. டேய் மச்சான் 10000 ரூபாய் ஓகே தான்டா. எப்படி சொன்னேன்ல மாப்ள போயிடுவானோ? கண்டிப்பா போயிடுவான். மச்சான் 8000 ஓகேடா இருக்கு. 8000 ரூபாய் ஓகே. 8000 ஓகே. 8000 ரூபாய் ஓகேனா? ஓகே. ஓகேவா? 8000 ரூபாய் ஓகே தானே? பேச்சுலர் வீட்டுல ட்ரிங்கிங் அலௌடு, பேச்சுலர் வீட்டுல ஸ்மோக்கிங் அலௌடு, பட் பேச்சுலர் வீட்டுக்குள் லிவிங் கூடாது. ஹவுஸ் ஓனர் வர முன்னே கிளம்பிருமா. பேச்சுலர் வீட்டுல ட்ரிங்கிங் அலௌடு, பேச்சுலர் வீட்டுல ஸ்மோக்கிங் அலௌடு, பேச்சுலர் வீட்டுக்குள் லிவிங் கூடாது. ஹவுஸ் ஓனர் வர முன்னே கிளம்பிருமா. உன்னை பார்த்து நாங்க தண்ணி பே பண்ணோம். நாங்க சமைக்கிறோம். உனக்கு எதுவும் வேணுமா? இல்ல எனக்கு எதுவும் வேணாம். நான் ஆல்ரெடி ஆர்டர் போட்டேன். ஷூரா? ஷூர். ஹலோ அண்ணா, ஆர்டர் டெலிவர்னு வருது. ஆனா எனக்கு எந்த பார்சலும் வரல. யாரு? மோதிக்கவே தேவையில்லையே. கிளம்பிரு டியர் சிஸ்டர். சுத்தம் பத்தம் பார்க்காத, நீட்டா தரைய கூட்டாத, அட்வைஸ் போட்டா கேட்காத, அவெஞ்சர்ஸ் தாங்க. சென்டிமெண்ட்ட பார்க்காத, குடுத்த பொருளை கேட்காத, போனது போனது தாமா. தாத்தா 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 தாத்தாரே, தாத்தா 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 தாத்தாரே, தாத்தா 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 தாத்தாரே, தாத்தா 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 தாத்தாரே. கெஸ்டா நீ வந்து போறனா பெஸ்டா, இங்க நாங்க இருப்போம் ட்விஸ்டா.
ட்ரிங்கிங் அலவுடு பேச்சுலர் வீட்டுல ஸ்மோக்கிங் அலவுடு பட் பேச்சுலர் வீட்டுக்குள் லிவிங் கூடாது ஹவுஸ் ஓனர் வர முன்னே கிளம்பிருமா பேச்சுலர் வீட்டுல ட்ரிங்கிங் அலவுடு பேச்சுலர் வீட்டுல ஸ்மோக்கிங் அலவுடு பேச்சுலர் வீட்டுக்குள் லிவிங் கூடாது. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமா இருக்கானுங்க, குரங்குத்தனமா இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரிடி, மித்துன்ட்டு அதை பத்தி பேசுனியா? என்னால அவன்கிட்ட எதை பத்தியுமே பேச முடியல. அவனும் அவன் பசங்க கூட இருக்கப்போ நான் ஒருத்தி இருக்கேன்ற தாட் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. இந்த பசங்க ஜென்ரலா இப்படி தாண்டி, அவனுங்களோட இருக்கும்போது எல்லாத்தையும் மறந்துடுவானுங்க. நீ அங்க போய் மாட்டிக்கிட்ட பாரு. பாரு, சார் தான் கால் பண்றாரு. பேசு. ஹலோ. 100 ஆயிடுச்சு சார் உங்களுக்கு. என்ன பத்தி தான் நினைச்சிட்டே இருந்தியா? திட்டிக்கிட்டு இருந்தேன். ஓ, திட்டிக்கிட்டு இருந்தீங்களா? ஒன்னும் இல்ல, வெளியே நம்ம 2 பேரும் ஏதாவது பிளான் வச்சுக்கலாம் இன்னைக்கு நைட்டு நினைச்சேன். நீங்க தான் திட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே தான், நீங்க திட்டுங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல. திட்டுறதுனா செல்லமா திட்டுறது. ஓ அப்படி, அப்போ ஓகே, நம்ம போலாம். போலானா நம்ம 2 பேரும் மட்டும்தானே, வேற யாரும் இல்லல்ல? வேற யாரும் இல்லடி, நம்ம 2 பேர் மட்டும்தான். இங்க ஃபங்க்ஷன் போட்டோ எடுக்க வந்திருக்கான்ல, இது முடிச்சதும் எப்படியும் கைக்கு ஒரு பேமெண்ட் வந்துடும். அதான் உங்களையும் கூப்பிட்டதா டின்னர் போலான்னு நினைச்சேன். சரி, எப்ப போலாம், எங்க போலாம்? அதெல்லாம் எப்பயும் போல நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனா அண்டர் ஒன் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் சொல்ற மாதிரி தான் நீங்க வரணும். அது எப்படி? அதுவா, அது எங்க இருக்க நீ? நானே உனக்கு கால் பண்ணணும் தாண்டி இருந்தேன், இன்னும் முடியல, டைம் ஆகும் போல. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? லேட் ஆகும்னா இன்ஃபார்ம் கூட பண்ண மாட்டியா? மா சாரிமா, போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சா? இப்பதான் சும்மா சாக்கு சொல்லாத மிதுன். இல்லடா, புரிஞ்சுக்கடா, சாரி. உனக்கு கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா? இத்தனை பசங்க இருக்கிற வீட்ல என்ன தனியா விட்டுட்டு போயிருக்க? ஏய், நீ உன் வீட்ல இருக்கப்ப எவ்வளவு சேஃபா இருப்பியோ அதை விட இங்க சேஃபா தான் இருப்ப. போன வை, வரேன். திரும்பவும் முதல்ல இருந்தா? ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு? உனக்கு தெரியாதுல? ஏடி, லேட்டா வந்ததெல்லாம் ஒரு பிரச்சனையாடி? என்னமோ டெய்லி நான் வேலைக்கு போயிட்டு லேட்டா வர்ற மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கெல்லாம் ஆர்டர் கிடைக்கிறதே எப்பயாச்சும், அதையும் விட்டு வர சொல்றியா நீ? அதுக்கு இல்ல மிதுன், எனக்கு இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. ஒரு மாதிரி ரொம்ப சஃபகேட்டடா இருக்கு. இங்க நிறைய பிரச்சனை இருக்குன்னு எனக்கும் தெரியும், அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஆனா இங்க இருக்க எந்த நல்ல விஷயம் பத்தியும் உனக்கு தெரியாது. அத புரிஞ்சுக்கோ, அதுக்கான டைம் கொடுத்துக்கோன்னு தான் நான் சொல்றேன். என்ன நல்ல விஷயம் இருந்தா எனக்கு என்ன? எனக்கு இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. நம்ம எதுக்கு லிவ்வின் வந்தோம்? என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், என் லைஃப் ஸ்டைல் பத்தி உனக்கு புரிஞ்சுக்கணும் தானே. அதுக்கான ஸ்பேஸே கொடுக்க மாட்டே நீ. உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இவனுங்க கூட இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? யார் இவனுங்க? முதல்ல இவனுங்க கூட நான் ஏன் இருக்கணும்? ஒரு நிமிஷம் உட்காரு தனியா, நான் பேசணும். பாரு, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா உன் கூட இருக்கிறப்ப என்னால எந்த அளவு உண்மையாலாம் இருக்க முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ மித்துனா பார்க்கணும்னா மித்துனா அவன் பசங்களோட இருக்கிறப்பதான் பார்க்கணும். அங்கதான் நான் நானா இருப்பேன், நான் 100% உண்மையா இருப்பேன். நம்ம ஒரு பிளான் பண்ணி தான் லிவின் வந்தோம். ஆனா அது இப்போ வேற ஒரு பிளான்ல போயிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி இருந்த இடத்துல அவசரப்பட்டனால தான் இன்னைக்கு இங்க இருக்கும்.
திரும்பவும் அதே தப்பை இங்க பண்ண வேணாம் ப்ளீஸ். கொஞ்சம் டைம் கொடு, நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். மச்சான் மொட்டை மாடியில் நல்லா காத்து வருதுல்ல, நம்ம அங்கேயே போய் தூங்கிடலாம், வா போலாம். ஆமா ரூம்ல ஒரே சத்தமா இருந்துச்சு, ஏதாவது பிரச்சனையா மச்சான்? அதான் எல்லாம் விட்டு கேட்டுட்டு தானே இருந்தீங்க. இல்லை மச்சான், சிஸ்டருக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா சொல்லு, நாங்கள் கூட போய் வெளியே தங்கிக்கிறோம். சும்மா தானே சொல்ற. ஆமாம், அந்த ஆளையும் ஃப்ரெண்டையும் வச்சு பேலன்ஸ் பண்றதுக்குள்ள என்னால முடியலடா. ஆமாம், தாரா கிட்ட உனக்கு இந்த பிரச்சனைலாம் இருந்தது இல்லைல்ல மச்சான்? டேய், இந்த வீட்டுல தயவு செஞ்சத பேரை சொல்லாதடா. தனியா வேற இருக்காடா. தனியாக்கு தாராவை பற்றி எதுவும் தெரியாதா? பாஸ்ட் இருக்குன்னு தெரியும், யார் என்னன்னலாம் அவளும் கேட்கல, நானும் சொல்லலை. அதெல்லாம் தெரியாம இருக்கிறது தான்டா நல்லது. தாராக்கு கல்யாணம் ஆயிடுச்சா மச்சான்? இல்லை, அதனால தான் பிரச்சனை வந்து பிரிஞ்சிங்க, அதான் கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உடனே நான் தானே சொல்கிறா. சண்டை போட்டு எல்லாத்துலேயும் மாறி மாறி பிளாக் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் போய் செக்லாம் எதுவும் பண்ணி பார்க்கல. ஃபேக் ஐடி வச்சு கூடிய ஸ்டாக் பண்ணல. அவ கல்யாண போட்டோ பார்க்குற தைரியம்லாம் எனக்கு இல்லை. மச்சான், ஆர் யூ ஷோர் நீ அவகிட்ட இருந்து கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் ஆயிட்டியா? ஆல்ரெடி இருக்கிற ரிலேஷன்ஷிப் பிரச்சனையே என்னால் சமாளிக்க முடியல. ஓகே, இதில் நீ புதுசாக ஒன்று எடுத்து ஆரம்பிச்சுட்டு வராத. புரியுது புரியுதுல? பெரிய உஸ்கலிஃபா. தெரியும்டி நீ இந்த மாதிரி பண்ணுவேன்ட்டு. தனியா நினைச்சனா பயந்தா? சரி விடு, லவ் பண்ற பொண்ணு வேற எத்தனை கல்யாணம் பண்ண போதெல்லாம் சகஜம்டா, பாத்துக்கலாம் விடு. நான் கூட தான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பொண்ணை லவ் பண்ணேன், அவ விட்டு வேற ஒருத்தனை பார்த்துட்டு போயிட்டா. கல்யாணமே ஆகல. கல்யாணத்தை ரீசனா சொல்லிதான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போனா. இப்ப அவ கல்யாணமும் பண்ணிக்கல, ஏன்? அது அவகிட்ட தான் போய் கேட்கணும். போட்டுருங்க. ஏய் ஒரு நிமிஷம், முடிஞ்ச ஸ்டேண்டா திரும்பி ஆரம்பிக்கிற? முடிஞ்சிருக்கும், அவளுக்கு கல்யாணம் ஆயிருந்தா. நாங்கண்ணா, ஏய் அவளுக்கு கல்யாணம் ஆனா உனக்கு என்ன, கல்யாணம் ஆகலாம் உனக்கு என்னடா? அதெல்லாம் நீ ஏன் போய் பாக்குற? நீ தானே மச்சான் கேட்ட. ஏய் இருடா ஒரு நிமிஷம். தம்பி, ஒன்று அவன் கையை விடு, இல்லாட்டி நீயே காசை கொடு. நாங்கண்ணா, நல்லா திட்டுங்கண்ணா. என்ன இந்த கடை கொடுங்கல்ல? கொடுங்க. காலங்காத்தால உயிர் எடுக்க வந்துடுறா. டேய் இருடா அப்பா. டேய், அவளுக்கு ஏன் கல்யாணம் ஆகலன்றது தெரிஞ்சு என்ன அவளுக்கு மாப்பிள்ளையா பார்க்க போற? மச்சான் சொல்றத கேளு, 5 வருஷம் லவ் உடனேலாம் சரியாகாது, டைம் எடுக்கும். உனக்கு புரியுதாடா? இவ்வளோ நாள் அவள் கல்யாணம் தான் எனக்கு க்ளோஷர்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அதுவே இல்லைம்போது ஒரு மாதிரி ஜோக்கர் மாதிரி ஃபீல் ஆகுதுடா. டே 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 அப்பா, நீ ஜோக்கர்டா. சும்மா இருந்தா உன்கிட்ட போய் எக்ஸு கல்யாணம்லாம் பேசின பத்தியா? நான் தான்டா ஜோக்கரு. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை என்ன கல்யாணம்லாம் காதில் விழுந்துச்சு? எக்ஸுக்கு உன்ன கல்யாணம் ஆகல, அதான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். யார் எக்ஸு? அவன் எக்ஸுமா? அவன் எக்ஸு. உன் எக்ஸுக்கு ஏன் கல்யாணம் ஆகணும்? அது கல்யாண பிரச்சனை வந்ததுனால தான் 2 பேரும் பிரேக்கப்பே பண்ணிக்கிட்டோம். ஓகே. அவள் இன்னும் கல்யாணமும் பண்ணிக்கல,
வேற ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் போகல. அதான் எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன். அப்போ போய் பேட்சப் பண்ண வேண்டியது தானே? நான் தான் அதுக்குள்ள இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள போயிட்டேனே. லூசாடா நீ? அவளுக்கு கல்யாணம் ஆகாமலே நீ எதுக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள போன? நான் கொஞ்சம் அப்படிதான். உடனே உடனே என்ன உடனே எல்லாம் கிடையாது. 6 மாசத்துக்கு அப்புறம் தானே மூவ் ஆனா என்ன மூவ் ஆனே ஆகக்கூடாதா? அதெல்லாம் சும்மா சாக்குதா. அப்படி இல்லைனாலும் நான் வேற ரிலேஷன்ஷிப்குள்ள போயிருப்பேன். என்ன ரிலேஷன்ஷிப் போயிருப்ப? ஏய் தேவலாம பேசாத. எவ்வளவு ஒருத்தி விட்டு போகல ஒரு வெயிட் பண்ணிட்டே இருக்கணுமா? ஏன் நீ மூவ் ஆன் ஆகக்கூடாதா? சும்மா கில்டர் பேத்திட்டு இருக்காத. அப்படிலாம் கிடையாது. நீ புரியுதா? எப்பா போதும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்லாம். எனக்கு ஆஃபீஸ்க்கு பயங்கரமா லேட் ஆகுது. சாவி ப்ளீஸ். தேங்க்யூ. பார்த்து போயிட்டு வாங்க சிஸ்டர். ஆக்சுவலி இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். கல்யாணம் பண்ண போறேன்னு பிரேக்கப் பண்ணிட்டு போனவ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலனா அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான். கல்யாணத்தை ஒரு ரீசனா சொல்லி பிரேக்கப் பண்ணிருக்கலாம்ல. 5 வருஷம் லவ், எப்படி பிரியறதுனே தெரியாம கல்யாணத்தை ஒரு சாக்கா சொல்லிருக்கலாம்ல. என்ன நான் சொல்றது? அதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்தான். நான் ஒன்னு சொல்லவா? உன் எக்ஸ் கிட்ட போய் முதல்ல என்ன ரீசனுக்கு பிரேக்கப் பண்ணான்னு கேளு. இல்லன்னு வச்சுக்கோ, இப்போ நோட்டிட்டு இருக்கே அதுவும் போட்டுக்கிட்டு போயிடும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. நல்லா யோசி. கல்யாணம் பண்ண போறேன்னு பிரேக்கப் பண்ணிட்டு போனவ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலனா அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான். கல்யாணத்தை ஒரு ரீசனா சொல்லி பிரேக்கப் பண்ணிக்கலாம்ல. உன் எக்ஸ் கிட்ட போய் முதல்ல என்ன ரீசனுக்கு பிரேக்கப் பண்ணான்னு கேளு. இல்லன்னு வச்சுக்கோ, இப்போ நோட்டிட்டு இருக்கே அதுவும் போட்டுக்கிட்டு போயிடும். ஏய் மிதுன் போடா, சிக்னல் டா, போலாம். ஆபீஸ் தாண்டி போயிட்டு இருக்குடா. சாரி. வேணாம் நான் நடந்தே போய்க்கிறேன். பாய். மிதுன் எங்க போற? வீட்டுக்கு. பார்த்துட்டு. மச்சான் நீ தேவையில்லாம யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். இது அப்படியே விட்டுறவா? தனியா பேசினா நீ கேட்டதானே? தேவை எனக்கு நினைச்சானே அப்படி பேசினா உனக்கு நான் பேசிருக்க மாட்டாடா. தேவை யாருக்காக பேசினான்றதெல்லாம் மேட்டர் இல்லடா. அவ சொன்னது கரெக்ட் தானே? சரி இப்ப என்ன பண்ணுன்றா? இன்ஸ்டா போய் தாரா அக்கவுண்ட் ஓபன் பண்ணு. வேற அவ எங்க இருக்கா என்ன பண்றா எல்லாம் எனக்கு தெரியணும். டேய் அத தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போற நீ? நான் சொன்னதை செய் முதல்ல. அவ ஏதாவது ஸ்டோரி போட்டுருக்கலான்னு போய் பாரு. யாருக்கோ பர்த்டே ஸ்டோரி போட்டிருக்கா. சரி ஒன்று பண்ணு. அவ ஏதாவது ஸ்டோரி போட்டானா எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பு. அனுப்பி சில விஷயம் அவளை நேரில் நாக்க புடுங்குற மாதிரி கேட்கணும்டா. இல்லைன்னா என் மனசை வந்தாது. சொல்றா. ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன் பாரு. ஸ்கிரீன்ஷாட்டா?
உன் முகம் மறக்காமல் என் மனம் மறுப்பது ஏன்? உன் வழி அறியாமல் என் விழி அலைவது ஏன்? கைகோர்த்த அருகில் நின்று அன்று கண்ணீரை நீ துடைத்தாய். கண்மூடி திறக்கும் முன்னே இன்று காயங்கள் ஏன் கொடுத்தாய்? தலைவா எப்படி இருக்கீங்க? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு பிரதர். பாத்தீங்களா? சரி வாங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய கதை இருக்கு. வாங்க உள்ள போய் நிம்மதியா பேசுவோம். என்ன தலைவர் சொல்ற? இன்னும் கல்யாணம் ஆகலையா? அப்ப இவன் யாரு? தெரில, ஏதாவது ஃப்ரெண்டா இருப்பான். ஃப்ரெண்டா? பார்த்தா எனக்கு அப்படி ஒன்றும் தெரில. அவ எப்படி லவ் பண்றப்போ உங்க கூட இங்க வந்துகிட்டு இருந்தாலோ அதே மாதிரி தான் இப்போ அவன் கூட வந்துகிட்டு இருக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத தலைவா. இவனையும் எப்படி கல்யாணம் பண்ண போறேன், கழட்டி விட தான் போறான். ப்ரோ சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. கூட சுற்றின என்ன லவ்வரா? அவள் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது. எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும். இங்கே கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டானுங்க. தலைவா உனக்கு ஏதாவது டவுட்னா நாளைக்கு இதே நேரம் நீ இங்கே வா, அவளும் இங்கே வருவா. நீ என் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்க. ஹலோ ஹலோ மிதுன், அப்பா திடீர்னு சென்னை கிளம்பி வந்துட்டாரு. ஈவினிங் அவரே ஆபீஸ்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டாரு. இப்போ நான் என் சித்தப்பா வீட்ல தான் இருக்கேன். ஆனா ஒரு குட் நியூஸ் இருக்கு. சித்தப்பாக்கு தெரிஞ்ச ஒரு வீடு ஒன்று சிட்டி அவுட்டர்ல தான் இருக்கான். கேட்டிருக்கேன். ஐஷூட்ட தான் பேசிட்டு இருக்கேன்ப்பா. நான் டீடைலா அப்புறமா கால் பண்ணி பேசுறேன். நீயும் கால் பண்ணிக்காத, சரியா? பை பை. பை. பேஸ்டியா? அவள் ஏதோ புதுசாக ஏதோ வீடு பார்த்துருக்கலாம். இதான் மச்சான் எனக்கு டைம். இந்த பாஸ்ட் ட்ராமான்னு எல்லா பிரச்சனையும் பேசி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தனியாவோட ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுண்டா. தாரா எனக்கு பண்ண தப்ப நான் தனியாக பண்ண மாட்டேன்டா. சரி பார்த்துக்கலாம். நான் இங்கே வந்திருக்கவே கூடாது. பசங்க அப்பே சொன்னவனுங்க கேட்கல. நான் கிளம்புறேன். ப்ரோ 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 அதான் வந்துட்டீங்கல்ல ப்ரோ, ஒரே ஒரு வாட்டி என்னன்னாவது கேட்டு போயிருங்க ப்ரோ. வேணாம் கண்ணா, இன்னைக்காச்சும் என்கிட்ட பேசுறியா?
உனக்கு என்கிட்ட பேச ஏதாச்சும் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நிறைய பேசணும் மிதுன். விட்டுட்டு போனவங்கள்ட்ட எல்லாம் பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நான் ஒன்னும் உன் லைஃபை விட்டு போல, விலைக்கு தான் போனேன். அதான் போயிட்டேல. அதான் போயிட்டேல, அப்படியே போயிரு. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ என்கிட்ட கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆயிட்டியா? தாரா, நான் இப்ப இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் தாரா. தயவு செஞ்சு இப்போ வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் கேட்டதுக்கு இது பதில் இல்ல. நீ என்கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆயிட்டியான்னு கேட்டேன். நான் சொல்றது உனக்கு புரியலையா? நான் இப்ப இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்க, நான் என்ன பண்ணுன்ற? எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. தோரணம் நாட்டக்கன கண்டே தோழினார் நாளை வதுவை மணம் என்று நாளிட்டு பாளை கமூது பரிசுடை பந்தற்கு கோளரே மாதவன் கோவிந்தன் என்பதோர் காளை புகுத கனகண்டே தோழியே. இந்திரம் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மாதிரித்த மந்திர கோடு உடுத்தி விழாமலை அந்தரி சூட்ட கரகண்டே தோழே. நாளைக்கு வர எக்ஸாம் இருக்கு, வீட்டுக்கு போயிட்டு படிக்கணும். உன்னை ரொம்ப நேரமா யாரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்க? பின்னாடி. நான் இன்னும் படிக்கலடி. ஹாய். யார் நீங்க? என்ன வேணும்? ஒரு நிமிஷம். ஹலோ அம்மா. ஆமாம், அவங்க கூட தான் இருக்கேன். இந்த ஒரு நிமிஷம். ம். யாரு? நீங்களே கேளுங்க. ஹலோ மா, யாருமா இது இங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க? சாரி, உங்களை பற்றி வீட்டில் எதுவும் சொல்லலை, அதான். இங்கே வந்து நிப்பான்னு நினச்சி கூட பார்க்கலப்பா. என்ன பேசுனீங்க? நான் எதுவும் பெருசாக பேசிக்கல, சும்மா அவன் தான் ஏதோ பேசிகிட்டு இருந்தான். நான் பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் காட்டிக்கல, சும்மா கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அவன் என்ன கேட்டான்? சும்மா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன, ஃபார்மல் டாக்ஸ் தான், பெருசாக எதுவும் இல்லை. இது ஃபார்மல் டாக்ஸ் கிடையாது தாரா. ஒரு பையனை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப பர்சனல் டாக்ஸ். ஏண்டியா உன் கூட வந்து ஃபியூச்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காண்டி. இப்போ நான் என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன்? நீ நேரா வந்து நிக்கிறான், வீட்டில் ஃபோன் பண்ணி பேசுன்னு சொல்றாங்க. இந்த சிச்சுவேஷன் நான் ஹேண்டில் பண்ணதே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இந்த சிச்சுவேஷன் என்னால ஹேண்டில் பண்ண முடியல. ஒவ்வொரு வாட்டியும் உன் கூட சேர்ந்து நானும் தான் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கேன். அதை பத்தி ஏதாச்சும் யோசிக்கிறியா நீ? நான் எதுவும் பேசல, கிளம்பலாம். சரி, இப்போ இது பெருசாக்காத மித்து. ஏண்டி
எவனோ ஒருத்தன் வந்து என் பொண்டாட்டிட்ட அவன் ஃபியூச்சர் பிளான்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவான். இதெல்லாம் நான் கேஷுவலாக எடுத்துக்கணுமா? இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன். ஏய், இந்த அப்பயே சொன்ன அன்னைக்கே சொன்ன இதெல்லாம் பேசாத. அவ்வளோ தெரிஞ்சிருந்தா நீ ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்திருக்க கூடாது. இதை ஒர்க் அவுட் பண்ண முடியாதுன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும்ல. இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே ஏமாத்திட்டு இருக்க போறோம்? ஏமாத்தினதெல்லாம் போதும். அதான் தெரியுதில்ல முடிய போகுதுன்னு. முடிச்சிருவோம். இப்பயே இங்கேயே முடிச்சிருவோம். என்னால் முடியல தாரா. என்ன கேட்க வந்திருக்கேன் தாரா? நான் முதல்ல பேசிடுறேன் தாரா. நமக்கு பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் மூவ் ஆன் ஆகல. ஆனால் என்னைக்கு உன் கல்யாண பத்திரிகையை பார்த்தேனோ அன்னைக்கே நான் உடஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் ஆக ஆரம்பித்தேன். ஆனால் உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்குள்ள 1000 கேள்விகள் வர ஆரம்பிச்சது. ஆனால் இப்போ எனக்கு எதுக்குமே பதில் தேவையில்லை. இதுக்கு மேலே நம்ம பழசை பற்றியெல்லாம் எதுவும் பேசிக்க வேணாம். மித்துன், ஒரு நிமிஷம். அன்னைக்கு நீயா தான் என்னை தேடி வந்த. அதனால தான் நானும் உன்கிட்ட பேச வந்தேன். ஆனால் நான் ஏதோ பேச போய் அது வேற மாதிரி ஆயிடுச்சு. நான் உன் லைஃப்பில் வரணும்னா என்றைக்கோ வந்திருப்பேன். இதுக்கப்புறம் முன்னாடி வந்து நிற்க மாட்டேன். உனக்கு ஏன் கல்யாணம் ஆகலைன்னு வந்து கேட்கவும் மாட்டேன். இதுவே லாஸ்டாக இருக்கட்டும். தாரா, இதில் உனக்கு எந்த பதிலும் இல்லை. இந்த ரிங்கு, செயின், பர்ஸ் எல்லாம் பசங்களுக்கு ஒரு எமோஷன். கொடுத்த நீங்களே தூக்கி போட்டு போனாலும் நாங்கள் தூக்கி போட மாட்டோம். சொன்னதுக்கு தேங்க்ஸ். சொல்லுங்க தனியா, ஆன்சர் மீ. இல்லை சார், டெட்லைன் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா? அது எப்படி கன்ஃபியூஸ் ஆகும்? கன்ஃபியூஸ் ஆகிற விஷயமா அது? இல்லை சார், அது வந்து டோன்ட் கிவ் மீ a bullshit reason தன்யா. டோன்ட் பி a child தன்யா. சும்மா அழுதுகிட்டே ஐ எம் நாட் கோயிங் டு ஃபால் ஃபார் திஸ். அடுத்து ஈவினிங் மீட்டிங் வரப்ப எனக்கு ஒரு சொல்யூஷனோட தான் வரணும். அண்டர்ஸ்டாண்ட்? யூ மே லீவ் நவ். இப்படி பேசி விட்டு வந்திருக்க? அவ்வளோதான்டா, இத்தோட எல்லாம் முடிஞ்சு. நீ கிளியரா தானே இருக்க? உனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லையே? டேய், நான் அப்போலேருந்தே கிளியராக தான்டா இருக்கேன். நீங்கள் தான்டா நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் புரியுது மச்சான். ஆனாலும் நீ அவட்ட அவ்வளோ ஆசையாக பேசியிருக்க வேணாம். ஏண்டா, ஒன்று பேசாமல் வந்தாலும் தப்புங்கிறீங்க, இல்லை பேசிட்டு வந்தாலும் தப்புங்கிறீங்க. அப்புறம் சாமி, நீ செஞ்சது கரெக்டு தான். முடிஞ்சதாவே இருக்கட்டும். நீ ஏன் மேலே பழைய தூக்கி போடாத. நீ இப்போ எங்கே இருக்க ஃபஸ்ட்டு? இங்கே தான், தனி ஆஃபீஸ் பக்கத்தில். அவளை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். தெரியும் நீ அங்கே தான் போயிருப்பேனே. சரி மச்சான், அதை விடு. டவுட்டோட வாடகை கேட்டு சமயம் சொல்லப்படுறா. டேய் அவருக்கு வாங்கி கொடுறா. என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன் சொல்லி தானே வேற ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண. இப்போ டெட்லைன் சேஞ்ச் ஆனதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல, ஒரு மெயில் கூட போடல. அப்ப எப்படி ஏன் தப்பாகும்? இப்போ எல்லாத்தையும் ஏன் பக்கம் திருப்பி விட பார்க்கறான் அவன். அண்ணா ஒரு பூஸ்ட். ஆக்சுவலாக நீ சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே வேலிடான பாயிண்ட் தான்.
ஆனா என்ன வந்து சொல்ற இடம் தான் தப்பு. நானே அந்த ஆள் கிட்ட போய் சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா என்ன பண்றது, கோவம் வந்துருச்சு. கோவத்து கூட சேர்ந்து இந்த அழுகியும் வந்துருச்சு. ஆனா ஒண்ணு, என்னைக்கு நான் கோவப்படுறப்ப அழாம இருக்கணும், அன்னைக்கு இவனுங்க எல்லாருமே காலிதான். ஆமா, அது ஏன்டி என் கூட சண்டை போடுற மட்டும் நீ அழவே மாட்ற? இந்த மூஞ்ச பார்த்தா ஒரு மாதிரி தைரியம் வந்துடுது. திட்டுறதெல்லாம் திட்டிட்டு இதையும் சொல்லிடு. ஐயோ, கால் பண்றான். இந்த புடி செத்த. ஏய், அவன் ஒரு வாட்டி பேச வரப்ப நீ எமோஷனலாகி டைவர்ட் ஆகி பேச வரதே மறந்துடுற. இந்த வாட்டி காமா ரிலாக்ஸ்டாக போய் பேசு. நீ ஜாலியா சொல்லிடுவ, நான் தானே போய் பேசணும். அப்போ ஒரு ஹேக் சொல்கிறேன். இந்த வாட்டி அவன் பேசுகிறப்போ அந்த இடத்துல நான் இருக்கேன்னு நினச்சிக்கோ, செத்தான். வெரி ஃபன்னி. ஏய், வெயிட் பண்ணுற, சீக்கிரம் வா. என்ன தன்யா, உங்கள் கியூபிக்லேருந்து என் கேபினுக்கு வர இவ்வளோ நேரமா? இல்லை சார், டீ குடிக்க வெளியில் போயிருந்தேன், அதான் சின்ன டிலே. என்ன கிழிச்சிட்டிங்கன்னு டீ குடிக்க போயிட்டீங்க? வேலையை ஒழுங்காக செய்கிறதுல டைமுக்கும் வரதில்லை. வேலை பார்க்க வந்த இடத்துல வேலையை பார்க்காம வெளியே போனால் வேலையை யார் பார்க்குறது? ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டிங்களா? அது ஒருத்தர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணுமா? நீங்களாம் எப்போ தான் ஒழுங்காக வேலை பார்க்க போகிறீங்களோ? ஏன் இப்படி வந்து ஏன் உசுரை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னைய மேனேஜராக போட்டு ஏன் தலையை உருட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் இஷ்டத்துக்கு வர்றது, உங்கள் இஷ்டத்துக்கு போகிறது, முதல்ல யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்கிட்ட கேட்டிங்களா? என்கிட்ட கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கேட்டு தான் டீ குடிக்க போனோம். அப்போ பொண்ணுங்க நாங்க உங்களை கேட்டு தான் எல்லாமே பண்ணணும், அப்படிதானே? எது? இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு தான் பொண்ணுங்க உங்க கால் கீழே இருக்கணும்னு நினைப்பீங்க? தன்யா, நீங்க உங்க புள்ள, உங்களுக்கு அடுத்து வர ஜெனரேஷன் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்பாயில் பண்றீங்க. தன்யா, என்னம்மா பேசுற? நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். எது கம்ப்ளைண்ட்? ஏம்மா தன்யா, சாரி. வேலை செஞ்சிருச்சு, வேலை செஞ்சிருச்சு. என்னது என்னது என்னது? நீ சொன்ன ஐடியா தான். அவன் மூஞ்ச பார்க்கணுமே, மிரண்டுட்டான் ஒரு மாதிரி. இல்ல இல்ல இல்ல, நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை. அந்த இடத்துல நான் இருந்திருக்கேன். அப்போ நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா, இரிட்டேட் பண்றேனா? மாமா மாமா, நீ எதுவும் பண்ணல. நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். ரொம்ப நேரமா இங்கே இருக்கேன். வாய்ப்பே இல்லை ராஜா. அப்பா இன்னும் கிளம்பல, நான் உடனே போகணும். சரி, நானாவது டிராப் பண்றேன். ஒரு நிமிஷம். ஹலோ அண்ணா. இங்கதாண்ணா, வாங்க. இப்போ யாரை கேட்டு ஆட்டோ புக் பண்ண நீ? இன்னும் ஒரு நாள் தானடா, அப்புறம் அப்பாவே கிளம்பிடுவாரு. என்ன பிரச்சனையே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே மட்டும் நம்ம மாட்டிக்கிட்டோம், செம்ம ரிஸ்க்கு. அப்பா கிளம்பிட்டோம், அப்புறம் நம்ம ஒன்றா சுற்றலாம். பாய். மிதுன், ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னா என் கூட ஆட்டோ ஏறலாம். வீட்டுக்கு போகிற வரைக்கும் பேசிக்கிட்டே போகலாம். போய் ஐ லவ் யூ. உண்மைதான், யார் என்கிட்ட ஐ லவ் யூ சொல்றான்ப்பா. சொன்னல, என்ன சொல்லணும்? ஏய், சும்மா விளையாட்டுக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேட்குறேன்னா அதான். தேங்க்யூ. எதுக்கு லவ் யூ சொன்னதுக்கா? இன்னைக்கு வந்ததுக்கு, என் கூட இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு, மேனேஜர் பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு, எல்லாத்துக்குமே. உன்ட்ட எனக்கு நிறைய பேசணும் தனியா. தெரியும், நீ நிறையா நினச்சிட்டு இருக்கேன். நீயே சொல்லுவேன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா, கிளம்பிட்டேன்ப்பா. ட்ரெஸ்ஸா எடுத்துட்டேன்ப்பா, வந்துட்டு இருக்கேன். ஏய், என்ன ட்ரெஸ், என்ன எடுத்துட்டு வர? என்ன
ஐயோ ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொன்னாருப்பா, மறந்தே போயிட்டேன். அண்ணா அந்த ட்ரெஸ் ஷாப் பக்கத்துல மட்டும் நிப்பாட்டுங்களேன். ஆமா, இப்போ எதுக்கு இந்த திடீர் ஷாப்பிங்லாம்? அதுவா, அப்பாவோட ஃப்ரெண்டோட ஃபேமிலியை மீட் பண்ண போறோம். அதுக்காக தான் ஆக்சுவலி அவர் சென்னைக்கே வந்திருக்காரு. ஓ இது சரி, அதுக்கு எதுக்கு புது ட்ரெஸ் எல்லாம்? தெரியல, வாங்கிட்டு வர சொன்னாரு. அவருக்கு ஏதாவது பையன் இருக்கானா என்ன? ஆமா, ஏன் கேக்குற? அப்படின்னா நாளைக்கு மேடம் பொண்ணு பார்க்க வர போறாங்கன்னு அர்த்தம். லூசா நீ? நீ வேணா உங்க அப்பாட்ட கேட்டு பாரு. சரிப்பா, ஓகே பை. தனியா, இது ஓகேவா பாரு. சரி, நான் போய் பில் போட்டு வைக்கிறேன், நீ பேசிட்டு வந்துரு. மிதுன், அப்பா கிட்ட பேசினப்பா, தெரிஞ்ச ஃபேமிலி தானே, சும்மா பேசி பார்க்க சொன்னாரு. நம்ம விஷயம் ஏன் தனியா வீட்டில் சொல்ல? நம்ம விஷயம் ஏன் சொல்லலன்னு கேட்குறேன். இப்போ எப்படிடா? ஏன் இப்போ என்ன பிரச்சனை? என்னன்னா, உனக்கே தெரியும்ல, நிறைய விஷயம் இருக்கு யோசிக்கிறதுக்கு. என்ன விஷயம் இருக்கு தனியா? எனக்கு புரியல. மிதுன், we are not ready டா. எப்படி சொல்ற? இந்த லவ் இல்லைங்கிறியா, ட்ரஸ்ட் இல்லைங்கிறியா, இல்லை இன்னும் டைம் தேவைப்படுதா உனக்கு என்ன நம்புறதுக்கு? இது மட்டும் போதுமா ஃபியூச்சர் பில்ட் பண்றதுக்கு? அப்புறம் செட்டில் ஆகணும்ல. என் கரியர் பத்தி சொல்றியா? கரியர் பத்தி தான். மிதுன், சாரி மிதுன், வேணும்லாம் உன்னை ஹர்ட் பண்ணோன்னு சொல்லல. தனியா, நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்த அந்த ஐடி வேலையை விட்டுட்டு உன் பேஷனை ஃபாலோ பண்ணுன்னு சப்போர்ட் பண்ணது நீ தானே. இப்போ நீயே இப்படி பேசினா? எனக்கு உன்னை பிடிக்கும், நான் உன்னை சப்போர்ட் பண்ண ரெடி. ஆனா என் வீட்ல ஏன் பண்ணணும்னு இருக்குல்ல. அப்போ லவ் பண்றப்ப இதெல்லாம் பிரச்சனையா தெரியல, கல்யாணம்னு வரப்பதான் உனக்கு இதெல்லாம் பிரச்சனையா தெரியுது. அப்படி இல்ல மிதுன், பிராக்டிகலா. என்ன தனியா பிராக்டிக்கல்? என்ன பிராக்டிக்கல்? நீ என்ன நம்பினனால தானே என் பேஷனை ஃபாலோ பண்ண சொல்லி என்ன சப்போர்ட் பண்ண. அப்ப இதே நம்பிக்கை உன் வீட்ல இருக்கவங்களுக்கும் நீ தானே கொடுக்கணும். அவன் ஜெயிச்சிருவான், அவனை நம்பலான்னு. நீ ஜெயிச்சிருவேன்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, ஆனா என் வீட்ல. தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லாத. அப்படி உனக்கு நம்பிக்கை இருந்திருந்தா நீ இந்த வார்த்தையை பேசியிருக்க மாட்டேன். தயவு செஞ்சு நம்பிக்கை இல்லாம யாருக்கும் ஹோப் கொடுக்காத. கிளம்பலாம். மிதுன், ஹலோ. ஹலோ அத்தாரா, நான் ரிக்கி பேசுகிறேன். சொல்லு ரிக்கி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாரா. ஒன்றும் இல்லை, மிதுன் நீங்கள் பேசுகிறத பற்றி சொன்னான். அவனுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கிறதுனால நான் ஏதாவது ஹாஷாக பேசியிருக்கலாம். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. ரிக்கி, அவன் ஹார்ஷாலாம் எதுவும் பேசல, அவன் இருக்கிறத தான் சொன்னான். அண்ணா இங்கே தான். சொல்கிறேனே தப்பாக எடுத்துக்காத. நீயும் இதுலேருந்து மூவ் ஆன் ஆகு, அதுதான் உங்கள் 2 பேருக்குமே நல்லது. அவன் திரும்ப என் லைஃப்பில் வரணுன்னோ இல்லை இதெல்லாம் சரி பண்ணணும் நான் இப்படி இல்லை ரிக்கி. ஐ டிசர்வ் திஸ். நான் பண்ண தப்புக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை இது. இப்போ லாஸ்ட் மினிட்ல எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் போகணும். தெரியும் தனியா, நீயும் இதே தான் பண்ணுவேன்னு. நீயுமா? பயப்படாத, நான் இதெல்லாம் வந்துட்டு சொல்ல. நீ எதுவும் உளர வச்சிடாத. போலாம்.